ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். தில்லை அம்பலம். உள்ளத்தில் பொய்யுடையார் ஊதி உருகுவார், வெள்ளத்தில் மூழ்கி விகிருதனை தேடுவர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கையில் இருக்க பூக்களையோ நம்ம செய்கிற ஆடம்பர சடங்குகளையோ கண்டு இறைவன் ஒரு நாளும் மயங்க மாட்டான். அப்பர் சொல்கிறார், பொக்கம் மிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பவன் அவர் தம்மை நாணியே. இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? கள்ளங்கபடத்தோடு மற்றவங்க நம்மளை பார்த்து பராமப்படணும், நம்ம ரொம்ப பெரிய ஆள்னு பகட்டு காட்டுறோம்னு நினச்சிட்டு தட்டு நிறையா பூக்களையும் தீர்த்தத்தையும் ஏந்தி சிவபெருமான்கிட்ட போகிறவங்கள பார்த்து அந்த சிவபெருமான் ஏளனமாக சிரிப்பனான், பாரு என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு. அப்போது இறைவன் யார்கிட்ட தான் உண்மையிலே இருப்பார்? அவர் யாருக்கு சொந்தம்? நெக்கு நெக்கு நினைவவர் நெஞ்சுலே புக்கு நிற்கும். யார் ஒருவன் இறைவனை நினைக்கும் போதே உள்ள உருகி கண்கள் கசிய உண்மையான அன்போடு நெகிழ்ந்து நிற்கிறாங்களோ அவனோட இதயத்துக்கு ஓடி இறைவன் ஜம்முன்னு உட்கார்ந்துப்பாரான். பக்தி என்பது பகட்டு அல்ல, அது ஒரு உண்மையான உணர்வு. 1000 பூ கொண்டாந்து நம்ம சிவனை அர்ச்சிக்கிறதை விட ஒரு உண்மையான அன்போடு அவன் நம்ம நினைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அன்பே சிவம். அப்பர் சொல்கிறார், நெக்கு நெக்கு நினைப்பவர் நெஞ்சுலே புக்கு நிற்கும் பொன்னார் சடை புண்ணியன், பொக்கம் மிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பவர் அவர் தம்மை நாணியே. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். தில்லை அம்பலம். அன்பே சிவம்.